நடிகர் பிரசாந்த். என்னடா நடிகர் பிரசாந்த் ரொம்ப நாளா ஆளையே காணவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வலை வீசி தேடி பார்த்தா அவர் ரொம்ப பிஸியாக சாகசம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த சாகசம் படத்தில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டால், ரொம்ப நாளாக நடிக்காமல் இருந்த நம்ம பிரசாந்த் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஒரு ஸ்பெஷல். இன்னொன்று, இந்த படத்தை அவருடைய அப்பாவே ஸ்டார் மூவி சார்பாக தயாரிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை இயக்குறது யாருன்னா அருண்ராஜ் வர்மா. இந்த படத்தில் பாடல்கள் அப்படின்னு பார்க்க போனால் காதுக்கு ரொம்ப இனிமையாக அமைய போகுது. ஏன்னா சினிமா உலகத்தோட தலை சிறந்த பாடகர்கள் பாட போறாங்க. கூடவே 2 நடிகர்களும் பாட போறாங்க. அண்ட் இந்த பாடல்கள் எல்லாத்தையுமே இசையமைக்கிறது நம்ம தமன். அப்படி யார் யாரு தான் பாடல்கள்லாம் பாட போறா அப்படின்னு கேட்டா, நடிகை லக்ஷ்மி மேனன் ஒரு பாடல் பாடுறாங்க. அனிருத், சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல், மோஹித் சௌஹான், ஹனி சிங், அர்ஜுன் சிங், ஆண்ட்ரியா இவங்கெல்லாம் பாடுறாங்க. இவங்க கூடவே நம்ம சிம்புவும் பாடுறாரு. சிம்பு ஒரு மாசமா லண்டன்ல ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. அவர் சென்னை வந்ததும் நேரா தமன் ஸ்டுடியோக்கு தான் போயிட்டு பாடலை பாடி முடிச்சாராம். ஏன்னா அவருடைய பாடல் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. இப்போ அந்த பாடலையும் பாடி முடிச்சிட்டாங்க. அதனால சாகசம் படத்துடைய பாடல்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய பாடல்களை பிரம்மாண்டமான முறையில் வெளியிட போறதா தியாகராஜன் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரியான மியூசிக் போட்டிருக்காங்களாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி கேட்டே ஆகணும். அப்படி என்னதான் அந்த படத்தில் பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழ் பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு தனி ஸ்பெஷல் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே இந்த படத்துடைய பாடல்களும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வெளியீட்டுக்காக கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். வெயிட் பண்ணி கேட்கலாம்.